மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பயிற்சி மையத்தில் 11th 12th சிலபஸில் இருக்கிற பாடம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்லைனராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம பயிற்சி மையத்தில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 12th இருக்கிற வளங்கள் அப்படின்ற ஒரு பாடம் ரொம்ப முக்கியமானது ஜியாகிரஃபியில். இதிலேருந்து கடைசியாக நடந்த 2 வருஷம் நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் இதுலேருந்து வந்தது. 2022 2 கொஸ்டினும் 2023 1 கொஸ்டினும் வந்தது. இந்த பாடத்தில் எந்த லைன்லேருந்து அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின், பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எதுன்னு கேட்டாங்க 2022. அந்த பிளாட்டினம் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா அந்த லைன் கொடுத்துருப்போம். இந்த பிளாட்டினம் இங்கே இருக்குது பாருங்கள். பிளாட்டினம் உற்பத்தியில் மிகப்பெரிய நாடு தென்னாப்பிரிக்கா. 2ஆம் இடம் எந்த நாடு இருக்குது அப்படின்னா ரஷ்யா இருக்குது. அதே வருஷம் 2022 இன்னொரு கொஸ்டின் இதிலேருந்து கேட்டாங்க. புவியில் டேஷ் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகிறது, எந்த புவியோட எந்த அடுக்கில் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் எடுக்கப்படுகிறது அப்படின்ற கொஸ்டின் கேட்டாங்க. கனிம எண்ணெய் உருவாக்கம் மற்றும் தோற்றத்தில் பாருங்கள், புவியின் மேலோட்டை துணையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகிறது. இந்த கொஷின் வந்தது. 2023 இந்த காற்று சக்தி பற்றி கேட்டாங்க. காற்றின் மூலம் மின்சாரம் எடுக்கிற அந்த பிளான்ட் இருக்கிற இடம் கேட்டாங்க. காற்று சக்தியில் இந்தியாவில் உள்ள பெரிய காற்றாலை பண்ணைகள் முதலிடம் முப்பந்தல், கன்னியாகுமரியில் இருக்கிற முப்பந்தல். செகண்ட் இடம் ஜெய்சால்மர். கொஷின் அதான் கேட்டிருந்தாங்க, ஜெய்சால்மர் காற்று பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு 2023 கேட்டாங்க, ராஜஸ்தான். இந்த மாதிரி 11th 12th வரலாறு, குடிமியல், புவியியல், பொருளாதாரம், உயிரியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா பாடத்துக்குமே உங்களுக்கு ஒன்லைனராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இதை தவிர வேறு ஒரு லைன்லேருந்து கொஸ்டின் வர வாய்ப்புகள் இல்லை. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவோடு நான் உங்களுக்கு பிடிஎஃப் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிஎஃபை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படிக்கிற மாணவர்கள் இதை படிச்சுக்கலாம். டெய்லி நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் எடுத்து வச்சு படித்து அடுத்து வர எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பயிற்சி மையத்தில் அட்மிஷன் போயிட்டுருக்கு, கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. எஸ்ஐக்கு ஃபீஸ் 7,000 ரூபாய் மட்டும்தான் எக்ஸாம் வரைக்கும். ஒரு மாதத்துக்கான மெஸ்ஸு ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் 2,300 ரூபாய். மெட்டீரியலுக்குன்னு எந்த தனி ஃபீஸும் கிடையாது. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சேனலில் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சந்தேகத்தை கேட்டுக்கலாம். தேங்க்யூ.